நம்ம ஸ்ரீமதி காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பையன் நம்ம ஸ்ரீமதிய ராகிங் பண்றான். பார்த்து விசாரிச்சு பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் இயர் பையனா இருக்கறனால அவனை உட்கார வச்சு அவனுக்கு சாப்பிட மிளகா பச்சினா ரொம்ப காரமா கொடுத்து இவனை ராகிங் பண்றாங்க. இப்படின்னா இருக்கும்போது பிரசன்ட்ல நம்ம ஸ்ரீமதியை பார் ஆரம்பிக்க போறேன்னு அப்ளிகேஷன் போடுறதுக்காக 1 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க. இவளுக்கான குலுக்கல் டேட்டும் அன்னைக்குதான் வருது. நம்ம ஸ்ரீமதி மாதிரி நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம ஸ்ரீமதிய நம்ம பேரு எப்படியாவது குலுக்கல்ல விழுந்துடணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கா. பார்த்தா இவ பேரும் வரல. இவ கட்டின அந்த 1 லட்சம் ரூபாவும் வேஸ்ட் ஆயிருச்சு. அதனால ரொம்ப ஃபீல் பண்றா. நம்ம ஸ்ரீமதி கூட இருக்கிற அபிங்கிற இந்த பையன் தான் யார் பேரு விழுந்துச்சோ அவங்க கிட்ட போய் நம்ம பேசி பார்க்கலாம்னு கூட்டிட்டு போறான். அங்க போய் அந்த பையனை பார்த்தா காலேஜ்ல 3rd இயர்ல ராகிங் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் நிக்கிறான். தெரிஞ்ச பையனா இருக்கறனால அவன் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அந்த பாரை நான் எடுத்து நடத்தவான்னு கேட்டா, எங்களுக்கு ஆல்ரெடி என் பேர்ல 3 பார் இருக்கு, இது 4வது பாரா நாங்க ஓபன் பண்ண போறோம், நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேருமே சேர்ந்து நடத்தலாம்னு சொல்றான். தெரிஞ்ச பையனு பேச வந்தா நீ ரொம்ப ஓவரா தான் பேசுறன்னு நம்ம ஸ்ரீமதியும் கோவமா கிளம்பிடுறா. கடைசியில இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணி தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க தங்கச்சி எழுப்புறாங்க, யாரோ உன்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு. யாருன்னு பார்த்தா அந்த பையன் வந்திருக்கான். என்னோட பாரை நீனே எடுத்து நடத்து, உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்றான். நம்ம ஸ்ரீமதிக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பார் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலையுமே ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பார்ல வேலை பார்க்கறதுக்கு யாரையாவது ஆள் தேடணும்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஸ்ரீமதி ஸ்கூல் படிக்கும் போது ஒரு அக்கா கடையில சிக்கன் சாப்பிடுவா. அது ரொம்ப நல்லா இருக்கிறனால அவங்களையே வேலைக்கு வச்சிடுறா. இன்னொரு பக்கம் ஒரு தாத்தா கடையில கோலி சோடானா குடிப்பா. அந்த சோடாவும் ரொம்ப நல்லா இருக்கிறனால அவங்களையும் வேலைக்கு வச்சிடுறா. அவங்க எல்லாருக்குமே ஒரு டிஃபரெண்டான காஸ்டியூம்ஸ்னா கொடுத்து அந்த பார்லயே வேலை பார்க்க வைக்கிறா. இப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கும் போது கவர்மெண்ட்ல இருந்து வந்து அந்த பாரை சீல் வச்சிடுறாங்க. ஏன்னு கேட்கும் போது ஹைவேல இருந்து 500 மீட்டருக்கு எந்த பார் ஓபன் பண்ண கூடாதுன்னு சீல் வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 5 போட்டு போங்க.